என்னை கண்டால் எனக்கு என்னென்ன விருது கொடுத்திருக்கின்ற தெரியுமா? யாரு கொடுக்கிறது? கேடயம் அம்பு கேதை இப்படி சொல்ல தைக்கிற விருதுகள் எல்லாம் எனக்கு முடித்திருக்கின்றாய். அதுவும் தவிர அவங்க 4 பேர் யாரு? நாலு பேர் என்ன 4 பேர் யாருன்னு இந்த தினத்தில் எனது தந்தை ஏதோ காரணமாக வைத்திருக்கின்றார். ஜனம் எள்ளு போட்டா இறங்காது. 1 2 என்னுடைய பாதத்தை பணிந்தபடியால் என்றென்றைக்கும் அந்த அம்மா நலவு பெற்று வாழ்ந்திருப்பாய். உன்னை அழைத்த காரணம் யார் என்றால் நன்மீது பழைய வாழ்நாளினுடைய பதினைந்தால் அவருடைய சண்டை செய்து வெற்றி பெற்று வருகிறார். அதற்கு முன்னதாக நம்முடைய குலதெய்வமாகிய காமாட்சி அம்மனை பணிந்து விடைபெற்று செல்ல வேண்டும். அப்படியே சொல்கிறேன் தந்தையே. அண்ணையே இப்படி சொல்ல தைக்கிற மலர்களை வைத்து பாதத்தை பணிந்தேன். இன்றைய தினத்தில் ஏது செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று உத்தரவிடுங்கள் தாயே.
இப்போது நம்ம ரணங்களை வந்து விட்டோம். ஏதோ 7 மந்திரி இருக்கின்றான். அவனை சென்று இருக்கின்றாரா மரியாதை மரியாதை அப்பா இப்ப மரியாதை கொடுப்போம். ஐயா யார் என்ன பண்றா நம்மளுக்கு மரியாதை கொடுக்கறாங்க. வாட்ஸ்அப் பண்ணுங்க. சரிங்க 7 பத்தி கொஞ்சம் போட்டு மொத்தம் அவன் மீசை அப்படிக்குது உன் மீசை அப்படிக்குது அவன் வர போறான்னு பேசுறாமா அதுதான் மரியாதை கொடுங்கப்பா. அப்புறம் அவன் மரியாதை கொடுக்கறானா இல்லையான்னு பார்த்துட்டு அப்புறம் பேசிக்கலாம். அவன் ஈரப்பட எதிர்த்து சமர் செய்யும் போது ஈரப்பட எதிர்த்து சமர் செய்யும் போது இரக்கமில்லா சதுரங்கள் சடங்கள் சமர் செய்யும் போது பேரிடி போல் 7 மந்திரி சிலை கூட்டி சமரை தொடங்கினே அதிர்ந்து போய் நின்றது பார்த்தாயா? அப்படியா? நீயோ சின்னஞ்சிறு பையன் வீணாக நீங்க மோதி சாக வேண்டாம். ஓடி விட என்னடா வீரா உன்னுடைய சேனைகள் எல்லாம் மாண்டு மடித்து விட்டது பாருடா. என்ன ஆகும் பாருடா. நான் விட்ட காரணத்தால் உங்களுடைய சேனை அனைத்தும் மடிந்து விட்டது. நீ மட்டும்தான் தப்பித்துக் கொண்டிருக்கிறாய். உங்கள் சிப்பி அடித்து பாருடா.
கண்டு அங்கே ஆளாத கேட்டவர்கள் என்னை கண்டு கழுத்தோடு மாறாத நல மனிதர் என்னை கண்டு மாண்டு போக மகா பலசாலி என்று சொப்பனவே என்னை மீறிய கொக்கரில் பகுமெடுக்க உன்னுடைய தலை துண்டாக போகுது பாரு. அதே மந்திரி ஐயா இப்பொழுது நம்ம விட்ட பணத்தினால் 7 மந்திரிகளும் தலை துண்டாகிவிட்டது. ஆமா நம்ம இப்பொழுது இப்பொழுது இந்த செய்தியை நம்முடைய தந்தையிடம் தெரிவிப்போம். மந்திரிமாரே, என்னுடைய 7 மந்திரியை போருக்கு அனுப்பி வைத்து ஏன் கட்டி விட்டாரா? ஆமா பாரு அப்படியா? வெற்றி பெற்று ஜெயம் நமக்குடா. சொல்லக்கூடாது. நான் போன பத்தி போய் போற வழியில பாதியில குடிச்சிட்டு பார்த்துட்டு கூட போனவங்க பழுவரிச்சு போடாது போய் பார்த்த மாதிரி ரத்தம் மாறிச்சு பாடி வந்து போடுகிறோம் ஊம்பிட்டு போனோமா அவம்பிட்டு போனோமான்னு தெரியல என்ன கம்பெனி என்ன கம்பெனி பசங்க பட்டாசு வெடிக்கிறாங்க வாத்தாளி மக்காளி சைடு அந்த வரும் போயிட்டு ஐயோ நான் என்ன செய்வேன்?
பிள்ளைகள் ஏவரும் அளித்தார்கள். நீ என்ன செய்வே? வெற்றி ஜெயராடி உலகி வாழ்க. வெற்றி ஜெயராடி உலகி வாழ்க. ரணகளம் வந்துவிட்டோம். ரணவேலிகை அடிகள் முழங்க செய்கள் ஏமாறான் பார்க்கலாம். ஒரு கிழப்பையன் தெரிஞ்சு அவன் அடிக்கிறடி பல்லு 16 பல்லு 36 பல்லம் அம்மா தாயே 36 பல்லம் நெரிசலான பசங்களை வந்து ஏண்ட பேசுறேன். ஓடி போய் என்ன வார்த்தை பேசுறேன் பாத்தியா? அங்க நின்னு பேசுங்க. ஆமா என்கிட்ட வராதீங்க. வாதாபி அடே இதன வாதாபி என்னதிகாரி இல்லடா. யாரு நீ? நீதான் வாதாபி. வாதாபி வாதாபி சொல்றா. நீ பேசுறா. அடே அசுரப்பையனே. அடே அசிரப்பையனே தைரியம் இருந்தால் இதோட சமஸ்யை இல்லடா. ஏண்டா நயம் படையில் சிலரும் படையிலையும் உன்னுடைய ஏழு அண்ணா ஏன் தம்பி ஏன் சொல்ல முடியாம பார்த்தா சின்ன சிறிய பையன் நீ. அவன் ஜாயின் போய் அவன் நம்ம கிட்ட தான் பண்ண முடியும். என்னிடம் போய் அந்த புள்ள அந்த புள்ளங்க உன் பக்கம் நானு அந்த புள்ள நீ என்னிடம் சரியாக சமர் புரிவதா? ஓடி போயிடுவான். போனோனே கேளு. அடே எனக்கு கொண்டு போயிடா. தேவையா துணை கொண்டு வந்தவன். நம்ம யார் தோற வச்சு
ஏய் அவன் பூஜ்யா சொன்னேன். ஏய், இதோ பாரு, பூஜ்யா சொன்னேன். அது வேணா ஒண்ணு தந்தையால நம்ம ஜென்மலா ஒரு ஜென்ம மக்களுக்கு போய் செத்துறலாம். அதோட கேக்குற பயப்பட தைரியம் இருந்தால் என்னிடம் சமர்ப்புரி, இல்லாவிட்டால் ஓடி ஓடு. அந்த நீலகண்டன எதிரியும் சமர் செய்ய முடியாமல் இளம் மஞ்சு போல் பறந்து ஓடிவிட்டான். ஆகட்டம் யார் வருகிறார் என்று கருங்கடல் போல மிகவும் ஆங்காரத்துடன் வெறித்தனமாக வருகின்றான். அவனை எரித்து யார் சமம் செய்வது தாயே? அப்படியே உன்னுடைய அருள் பெற்று வெற்றி பெற்று வருகிறேன். கூட்டத்துக்கு தலைவனா இவ்வளவு உன்னுடைய மந்திரிமார்கள் உன்னுடைய மாமன்மார்கள் மாண்டதும் இல்லாமல் இப்போ நீதான் வந்திருக்கின்றாயா? நீதான் வந்தீங்களா? ஆமாண்ணா. ஏண்டா ஐயா, இவன் முகத்தை பாத்தியா? எப்படி பாத்தியா? நம்ம ஈட்டோட பாடுங்க பாடுறதுக்கு ஏண்டா உண்மையே நீ ஆண் மகனா இருந்தால் இந்த வாதாபியோடு சமர்புரி, இல்லாவிட்டால் ஓடிவிடு.
என்னிடம் சமர் புரிய வந்தால் ஒரு ஆண் மகனை, அதாவது என் மேல் தனியாக நின்று சமர் செய்ய பார்க்கலாம். என்னுடைய திறமை உன்னுடைய சேனைகள் எல்லாம் மாண்டு விட்டது. இப்போது ஆகியும் நீ தனி மரம் போல் நின்று விட்டாய். இப்போதோ சூரியனோ அஸ்தமானவையா நீ தனி மரமாக நின்று விட்டாய். உன்னிடம் நான் சமர் செய்ய இயலாது. இன்று போய் நாளை வாட பார்க்கலாம். அதே ஏன்னா போய் கொஞ்சம் சண்டை போட மாட்டாங்க. என்னிடம் சமர் புரிவதற்கு, அதாவது அடே வந்திரிமார்களா, இவன் தனியாக வந்திருந்தால்